ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம 4th டே ஆஃப் சீரீஸ் 4ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபுல் பாடிக்கான மூவ் கற்றுக்கணும். அந்த வகையில் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க எக்ஸசைஸ் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சைட் ஸ்டெப் ஜாக்ஸ். அதாவது சைடில் கால் எடுத்து வச்சு ஜாக் மூமெண்ட்ஸில் கையை மேலே அசைக்கணும். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபுல் பாடிக்கான எக்ஸசைஸ்ன்றதால எனர்ஜி நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் அடல்ட் 60 to 70 kgs இருக்கவங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 8 to 10 கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக பண்ணால் இன்னும் நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். ஹெவியாக இருக்கவங்களுக்கும் இன்னும் நிறைய எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஸோ இதை தொடர்ச்சியாக நிறைய நிமிஷம் பண்ணால் நிறைய வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ கட்டாயம் இதை ட்ரை பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் வெயிட் லாஸுக்காக. இதை நான் பண்ணி காமிக்கிறேன். வேரியேஷன்ஸ், அதாவது ஸ்லோவாக பண்ணுறது, அடுத்த பேஸில் கொஞ்சம் அதிக ஸ்பீடில் பண்ணுறது செகண்ட் வேரியேஷன். தேர்ட் வேரியேஷன் நல்ல யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கவங்க, மிடில் ஏஜ் பீப்புள் வித் ஆல் குட் ஹெல்த் கேன் ஆல்சோ டூ ஹை பேஸ் சைட் ஸ்டெப் ஜாக்ஸ். நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, சைட் ஸ்டெப் ஜாக்ஸ் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு காலை சைடில் எடுத்து வச்சுக்கிறோம். 2 கையை மேலே இப்படி கொண்டு போயிட்டு கொண்டு வரணும். 2ம் பேரலாக போகணும். பாருங்கள். 1 கம் பேக், 2 கம் பேக். ஒரே சைடு தான் பண்ணணுமா? கிடையாது. இந்த சைடு மூமெண்ட்டும் கொடுக்கலாம். ஸோ 1 2 3 4 1 2 3 4. ஸ்லோவாக பண்ணுங்க. எடுத்தோனையும் 1 2 3 4 1 2 3 4. இது ஃபஸ்ட் வேரியேஷன். அடுத்த வேரியேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இது மாதிரி கண்டினியூஸாக ஷோல்டர்ஸ் இறக்காமல் காலை ஸ்டாப் பண்ணாமல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ சைட் ஸ்டெப் ஜாக்ஸை சைட்லேருந்து பாருங்கள். உடம்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், பூம்லாம் போடக்கூடாது. ஹெட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுன்னு பண்ணணும். பாருங்கள். சைட் ஸ்டெப் சிம்பிள் வெர்ஷன் பார்க்கலாம். சைட் ஸ்டெப் ஜாக்ஸ், கம் பேக், சைட் ஸ்டெப் ஜாக்ஸ், சைட் ஸ்டெப் ஜாக்ஸ். இப்போ இந்த காலுக்கு பண்ணணும்னா சைட் ஸ்டெப் ஜாக்ஸ். மிடில் ஏஜ் பீப்புள் ஆர் கொஞ்சம் ஓல்டாக இருக்கவங்க உங்களால் இவ்வளோ சிம்பிளாக பண்ணால் கூட போதும். நல்ல எனர்ஜி பர்ன் ஆகும், வெயிட் லாஸ் இருக்கும், அட்லீஸ்ட் வெயிட் கெயின் இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா? இவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ தடவை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய தடவை எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து தான். அதுக்காக டைமே இல்லைன்னு சொல்லி பண்ணாமையும் இருக்க முடியாது இல்லையா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூஸாக ஒரு 5 minutes பண்ணுங்கள். அடுத்த மூமெண்ட் இன்னும் ஹை ஸ்பீட் கொஞ்சம் ஜம்பிங் மூமெண்ட்ஸாக கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 2 3 4. 2 காலும் பேரலாக வெளியில் போகும். 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 to 100 times கூட பண்ண முடியும், உங்களோட எனர்ஜி லெவல் பொறுத்து. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதுவே சிம்பிளாக தான் நான் பண்ணுறேன். ரொம்ப ஹை எனர்ஜி கொடுக்கல, ரொம்ப மூச்சு அரைச்சா என்னால் பேச முடியாதுங்க ரெக்கார்டிங்க்கு. அதனால நான் இந்த ஸ்பீடில் போகிறேன். உங்களுக்கு எந்த ஸ்பீடில் போக முடியுமோ, இன்னும் ஹை எனர்ஜி இருக்குன்னா நல்ல ஸ்பீடில் கூட போக முடியும். நான் ஐ வில் ஸ்டாப். ஓகே, பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு மூச்சை அதிகமாக வாங்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏரோபிக் எக்ஸசைஸும் கூட. அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட் த்ரூ அவுட் த பாடி எக்ஸசைஸ்ன்றதால நிறைய எனர்ஜி பர்ன் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் எல்லா மசில்ஸும் இன்வால்வ் ஆகும். கை மசில்ஸ் நம்ம ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் பண்ணுறோம். அதே மாதிரி கால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வரோம். அதுவும் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது ஒரு ஜம்பிங் மோஷன் இருக்கிறதால இன்னும் நிறைய எனர்ஜி பர்ன் ஆகும். எல்லா மசில்ஸும் இன்வால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸ்ட்ரென்த்தும் கொடுக்க முடியும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும், என்டியூரன்ஸ் லெவலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பிங்க அண்ட் தென் ஸ்லோலி பில்டப் ஆன் தட். ஓகே, ஸ்லோ பேஸ். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதுன்னா அடுத்தது கொஞ்சம் ஹை எனர்ஜி கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்பீடு, இன்னும் அதுக்கப்புறம் அந்த லெவலும் நீங்கள் பாஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னா அந்த ஜம்பிங் மோஷன் பண்ணலாம். ஆனால் 50+ இருக்கவங்கலாம் அந்த ஜம்பிங் மூமெண்ட் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட நீ ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் இல்லையா? அதனால் இந்த இடத்துலேருந்தே சைட் ஸ்டெப் ஜாக் சிம்பிளாக பண்ணுங்க போகும். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அட்லீஸ்ட் எவ்ரி டைம் நீங்கள் பண்ணும்போது 5 நிமிஷம் வச்சு ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணுங்கள். நாளைக்கு இந்த 5 மூவ்ஸையும் சேர்த்தா மாதிரி சீரீஸ் 4ஓட ரேப்பப் ரவுண்டில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.